ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு வீக் டேஸில் எடுத்த ஒரு மினி vlog இது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும். இந்த மார்க்கெட் வந்து ஒரு ஏரியாவுக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த ஏரியாவில் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இங்கே உள்ள பீப்புள் வந்து திங்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் வந்து அந்த அன்னைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் போட்டிருக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. லோக்கல் பீப்புள்ஸ் தான் இதை வந்து இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் மாதிரி இந்தியாவில் இருக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். சில கடைகளில் எப்படி இருக்குன்னா கவரில் போட்டு வச்சுருப்பாங்க. லைக் வந்து 10 பாட் 20 பாட் அப்படின்னு சொல்லி கவர்லேயும் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நான் இந்த ஷாப்பில் தான் வந்து மேக்ஸிமம் நிறையா நான் போகிற அன்னைக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அது நான் என்னென்ன இருக்குதோ அதை நான் தேவைப்படுறதை நான் வாங்கிக்குவேன். எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் நான் வந்து வீக்லி நான் வந்து மாற்றி கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது என்னன்னு தெரிலங்க. இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குங்க. 50 பாட் கிட்ட விற்கிது. இப்போ 20க்கெலாம் நல்லாவே சீப்பாக கிடச்சிச்சு. இப்போ இங்கே ரொம்ப மழை பெய்கிறதுனால தக்காளியோட ரேட்டும் இஞ்சியோட ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு ரெகுலர் யூஸ்க்கு அது கண்டிப்பாக தேவை. ஸோ வாங்கி தான் ஆகணும். அன்னைக்கு வந்து இந்த பார்த்திங்களா புளியங்காயெலாம் இங்கே வச்சு விற்பாங்க. புளியங்காய் வச்சு விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி எப்படி சமைப்பாங்கன்னு தெரியல. நம்மளாம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டுட்டு வர புளி தான். அதை தான் நம்மளாம் யூஸ் பண்ணுறது. இங்கெல்லாம் நான் வந்து புளி வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். நான் வந்து இப்போ இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க. லைக் 5 பாட்டுக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க, 10 பாட்டுக்கு கேட்டாலும் கொடுப்பாங்க. நான் வந்து இந்த வெண்டிக்காய் வந்து நான் 10 பாட்டுக்கு போதும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நான் கம்மியாக தான் எடுத்து அவங்கக்கிட்ட எப்போவுமே கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக இருந்தால் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அள்ளி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். எக்குமே வந்து இங்கே இந்த மாதிரி ரோட் சைடில் தான் நான் வாங்குவேன். சூப்பர் மார்க்கெட்டை விட இவங்கக்கிட்ட வந்து ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும். ஃப்ரெஷ் எக்காகவும் இருக்கும். எல்லா எக்குமே இவங்கக்கிட்ட கிடைக்கும். டக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து ஹென்னோட எக்லேயே வந்து அந்த எக்லேயே வந்து நம்மளுக்கு வேரியேஷன் இருக்கும் ரேட் வைஸ். அது மாதிரி இந்த ஷாப் வந்து ஃப்ரூட் ஷாப்பு. இந்த ஷாப்பில் எப்படின்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும், வாங்கிக்கலாம். இந்த ஆனியன் தாங்க வந்து மியான்மர் ஆனியன் நீங்கள் சொல்லுவாங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும். கட் பண்ணாலே உள்ளே பிளாக்காக இருக்கும். பட் கழுவிட்டால் வந்து உங்களுக்கு போயிடும், அந்த பிளாக் போயிடும். இந்த இஞ்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி கூடையில் வச்சு அது 20 பாட், சம்டைம்ஸ் வந்து 15க்கு கிடைக்கும், சம்டைம்ஸ் 10க்கு கூட கிடைக்கும். என்னோடய ரெகுலர் ஷாப்பு இவங்க தாங்க. இவங்கக்கிட்ட நான் எல்லாமே வாங்குவேன். இவங்க நல்லாவே எனக்கு பழக்கமாயிட்டாங்க. ஆனால் அவங்க பேசுகிற பாஷை எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி கையை காமிப்பாங்க. நான் வந்தாலே தேங்காய் எடுத்து காமிப்பாங்க. வாழைப்பழம் இருந்துச்சுன்னா என்னை கூப்பிடுவாங்க, இருக்குது வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே நான் போய் இவங்க கடையில் வந்து ஒரு விசிட் போடுவேன். அப்போ வந்து தேங்காய் வந்து அவங்க கடையில் இல்லைன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னொரு ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டேன் முன்னாடியே. இவங்க கடையில் மேக்ஸிமம் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டு கொடுப்பாங்க. இந்த பார்த்திங்களா தேங்காய் இருந்துச்சு, பட் நான் வாங்கினதுனால அவங்கக்கிட்ட வாங்கலை. இந்த வாழைப்பழம் தாங்க இங்கே உள்ள வாழைப்பழம் இப்படி தாங்க இருக்கும். நம்ம பஜ்ஜி வாழைப்பழம்லாம் இங்கே கிடைக்காது. கிடைக்கும், பழமாக வச்சுருப்பாங்க. நான் காயாக பார்த்ததில்ல. என் ஹஸ்பண்ட் வந்து நான் இந்த வாழைப்பழத்தை பார்த்துட்ருக்கப்ப திரும்பி பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆப்போசிட் ஷாப்பில் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக எங்களுக்கு வந்து இந்த வாழைக்காய் வந்து இன்னைக்கு கிடச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நம்ம எப்பவும் பழுக்க வைக்கிற வாழைக்காய் எவ்வளோ வாங்குவோன்னா 20 பாட்டுக்கு விற்கும். மேக்ஸிமம் 20 தான். அப்புறம் அதுக்கு கீழேயும் கிடைக்கும், 15க்கும் கிடைக்கும், 10க்கும் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து 25 பாட் சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கண்ணை முடிக்கிட்டு ரெண்டு சீப்பு கூட வாங்கிடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 2எல்லாம் வேணாம், 1 போதும், 2 பேருக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்ட்டு நான் 1 வாங்கி என்ன பண்ணிட்டேன், உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பழுக்காது, காயாகவே இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படின்ட்டு அப்புறம் நம்ம ரெகுலராக வாங்குகிற கடையில் எதுவுமே வாங்கலைன்னா எப்படி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கடையில் என்கிட்ட இருந்துச்சு கத்திரிக்காய் இருந்தாலும் சரி ஓகே நம்ம வந்ததுக்கு நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்ட்டு இந்த ஒரு கத்திரிக்காய் வந்து வாங்கினேன். அது வந்து 10 பாட்டு. வாழைப்பூலாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, சரி இன்றைக்கி வேணாம், வாழைப்பூ வேணாம், நம்ம ஏன்னா போன வீக் தான் நான் வந்து வாழைப்பூ செஞ்சேன், அதனால் இந்த வீக் வேணாம், வாழைப்பூ வேணாம், நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பிரேக் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் எனக்கு கொஞ்சம் நல்லா பழக்கம் தெரிஞ்சிடுச்சு. இவங்களுக்கும் என்னை நல்லா தெரிஞ்சிடுச்சு. இவங்க வந்து 5 பாட் தான், வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் கேளுங்களேன். நம்ம வாங்கினது 5 ரூபாய்க்கு தாங்க வாங்கினோம். அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்களேன். ஒரு பெரிய அமௌண்ட்டு கூட இல்லை, 5 பாட்டுக்கு தான் அந்த வாழைப்பூ நான் வாங்கினேன். அதுவும் எவ்வளோ பெரிய வாழைப்பூங்கிறீங்க, அவ்வளோ பெருசு. நான் வந்து அதை வந்து கூட்டு பண்ணி 2 வேளைக்கு சாப்பிட்டு சிக்பிக்கு அது இதுன்னா கொண்டக்கடலையை வச்சு மசாலா வடை மாதிரி செஞ்சேன் வாழைப்பூ போட்டு. அது எனக்கு 2 நேரத்துக்கு வந்துச்சுங்க. ரொம்ப நிறைய குவான்டிட்டி, சூப்பராக இருந்துச்சு. அந்த துவர்ப்பு அப்படிங்கிறதே இல்லை, சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும் போது. நான் ஸ்கிப் பண்ணலான்னு நினச்சேன், பட் அவங்கள பார்த்தோன்னே அவங்க அந்த 5 பாட்டுன்னு என்னைய பார்த்து சொன்னாங்க. டைம் வந்து உங்களுக்கு 7:30 ஆயிடுச்சு அந்த டைமில். சரி அப்படின்ட்டு சரி வாங்கிடுவோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட வாங்கிட்டேன். அந்த 5 பாட்டை கொடுத்ததுக்கு அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே மினி பிக்ஸிக்கு போயிட்டு ஆயில் இல்லை அப்படின்ட்டு மினி பிக்ஸியில் வந்து ஆயில் பார்த்தேன். இது வந்து பீஹூ ரைஸ் நூடுல்ஸ், இதை வச்சு சூப்பராக எல்லா டிஷ்ஷும் செய்யலாம். நம்ம இந்தியன் டிஷ்ஷுமே இதில் வந்து சும்மாவே அவுச்சே செய்யலாம். அதோட நான் வந்து அந்த வீக்குக்கு உண்டான ஷாப்பிங்கை முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். பாய்.